அப்போஸ்தலர் 2. மெந்தைக்கோஸ்தே என்னும் நாளில் சீசர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிறாங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் வானத்திலிருந்து உண்டாகி வீடு முழுவதும் நிரப்பிற்று. அப்புறம் பிரிந்திருக்கும் நாவு போல் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அவங்க எல்லாரும் வெவ்வேறு பாஷையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் எருசலேமில் தேவ பக்தி உள்ள யூதர்கள் எருசலேமில் வாசம் பண்ணியிருந்தாங்க. இப்போ எருசலேமில் ஜனங்கள் எல்லாரும் இவங்க பேசுகிறத அந்த சத்தத்தை கேட்டு அந்த திரளான ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாரும் கலிலேயர் அல்லவா, ஆனால் இவங்க எல்லாரும் நம்மளோட ஜென்ம பாஷையில் பேசுகிறத நம்ம கேட்குறோமே, இது என்னமாய் முடியுமோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுலேருந்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க மதுபானத்தினால நிறைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணுறாங்க. அப்போ பேதுரு எழுந்து நின்று உரத்த சத்தமாய் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, பொழுது விடிந்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் இது இப்போ மதுபானத்தினால் இருந்து நாங்கள் பேசலை, நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் அது இறங்குனதுனால நாங்கள் இந்த எல்லாரும் வெவ்வேறு பாஷையில் பேசுகிறாங்க. இந்த பரிசுத்த ஆவியை குறித்து யோவேல் தீர்க்கதரிசி ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர் தரிசனம் அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், என் ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் சொல்லிட்டு யோவேல் தீர்க்கதரிசி இதை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் கடைசி நாளை குறித்தும் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோவேல் தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த இயேசுவை தேவன் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நடப்பித்து அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அக்கிரமக்காரருடைய கையில் இயேசுவை ஒப்பு கொடுத்து அவரை சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீங்க. ஆனால் தேவன் இயேசுவை எழுப்பினார், அதுக்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏசப்பா தேவனை எழுப்பினார் என்பதற்கு ஏற்கனவே தாவீது ராஜா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். சங்கீதத்தில் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ராஜா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தாவீது ராஜா ஏற்கனவே இறந்து அவருடைய கல்லறை இன்னைக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம அதை பார்க்குறோம். அப்போ தாவீது ராஜா யாரை குறித்து தான் சொல்லியிருக்கிறாரு, இந்த இயேசுவை குறித்து தான், இயேசுவோட உயிர்த்தெழுதலை குறித்து தான் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நாங்களாம் சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பேதுரு. இதை கேட்டுட்டு இருந்த ஜனங்கள் எல்லாரும் இருதயத்தில் குத்துண்டவர்களாகி பேதுரு பார்த்து சொல்கிறாங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் ஞானஸ்நானம் பெறணும், அப்போ பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியதாக இருக்கிறதுன்னு சொல்லி புத்தி சொல்கிறாரு. உடனே எல்லாரும் அந்த வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அன்றைய தினம் 3000 பேர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று கூடி அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வந்தாங்க. விசுவாசிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய சொத்து எல்லாத்தையும் விற்று, அதாவது தங்களுடைய காணியாட்சி ஆஸ்தி எல்லாத்தையும் விற்று அதை மற்றவங்களுடைய தேவைக்கு ஏற்ப யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ப எல்லாத்தையும் பகிர்ந்து பொதுவாய் அனுபவித்தாங்களாம். ரட்சிக்கப்பட்டவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்.